இல்ல இந்த கருப்பு ஊரில் போட்டு என்ன போட்டுறீங்களா? இது வந்து ஜாலி மேன்ப்பா, இறங்கிட்டான் அவ்வளோதான். ஐயா 50 ரூபா கொடுங்க. வாங்க வாங்க, 100 கிலோ போட்டாங்க. ஓகே கொடுங்க. கட்டுக்கா கட்ட தலைவலி ரெடி பண்ண. இது போன்லெஸ். இது அது அது கேரியம் போனஸ் பண்ணிக்கலாமா? அதுவும் போனஸ் தானா ஐயா? உங்களுக்கு எப்படி எப்படி வேணும்? நிறைய போடுற மாதிரி போடலாம். சரி ஓகே, இதில் ரவுண்டாக போட்டுறேன். இது குழம்பு போடுறேன். குழம்பு தேவைப்படும். இல்லை முன்னாடி போடுறேன் பார்த்துறேன். ஏய் கட்டை வாங்கணும் சொல்லு. இன்னும் 2 நாளில் கட்டை இறங்கிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்டை இறங்கி தான் ஆகணும். சைக்கிள் மட்டும் நான் மீனோட போகிறேன். நிறைய போகிறேன். கட்டை 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 நான் கட்டை சொல்லிட்டேன் விட்டுங்க. நான் இறங்க போகிறேன்னு சொல்கிறேன். எனக்கு கட்டை நீ கொஞ்சம் பேர் அகலமாக வாங்கிக்குவேன். ஐயா வாங்க ஐயா, டோர் எடுத்துருங்க. அப்படியே இருக்கு, தலையை விட்டுறேன். அப்படியே அப்படி தள்ளி இருக்கு, தலையை விட்டுறேன். அப்படி ஆல்ரெடி வெயிட் பண்ணிங்க. மீன் ஒரு 20 நாளா ஆல்ரெடி வெயிட் பண்ணிங்க. நான் தான் கொஞ்சம் மாமனார் இறந்துட்டாருண்ணா. போஸ்ட் ஓடிக்கானு தெரியலைங்க. இல்லை சரி, யாரும் நாங்கள் வந்து ஓட்டுற மாதிரி இல்லை. போஸ்டரு எவனா கூப்பிட்டு எங்கேயோ ஓட்டுனா அனுப்பிச்சாச்சு. இந்த பக்கம்லாம் வரவே இல்லை. யார்கிட்டையுமே சொல்லலை. 3 பேர் மாமாக்கிட்ட ஒரு மச்சாங்கிட்ட அவள் தான். 3 பேர் தான் இவங்க வந்து வந்தாங்களே. மீன் வெட்டுறதுக்கே தெரியாது. அது வேலைக்கு போயிட்டு சைலண்டாக அந்த ஆட்டோ மெட்ரோவில் வந்துடுது. அப்படியே ஆள் சைலண்ட் அட்டாக் மாதிரி. மெட்ரோ இங்கே சென்ட்ரல் வந்து மாறணும்ல. சென்ட்ரல் வந்து மாறும்போது ஆள் எழுதுல. ஆனா பண்ணா 108 ஃபோன் பண்ணு. பக்கத்தில் ஜிஎஸ்டி தான். அவங்களுக்கு ஒரு ஃபைலில் ஃபோன் இருந்துச்சு. ஃபோனை செக் பண்ணி அந்த 108 ஆம்புலன்ஸ்க்கு உடனே ஃபோன் எடுத்தான். எல்லாம் உடனே ஒரு மணி நேரம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? அன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு முதல் வருஷம் தேவசம். அன்னைக்கு 100 ரூபா கொடுங்க. துறக்கவே இங்கே நான் பார்க்கவே இல்லை. அங்கே போயிட்டேன் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்படியே என்ன பண்ணா போயிட்டு வந்து ஆம்பளை சந்தனை திரும்ப கொடுத்தாச்சு. எப்படி கொடுத்துருங்க அப்படின்ட்டு 15,000 ரூபா. எங்கள் அப்பாவுக்கு தேவசமே கொண்டாடலையா? இந்த மாதிரி ஆகிப்போச்சு எங்கள் கதை. உண்மைதான், எங்கள் அப்பாவுக்கு தேவசமே கொஞ்சம் கொண்டாடலாம். கலரையை பார்க்கல. அந்த மாதிரி ஒரு நிலைமையாச்சு என் கதை. பாரு, அதே 20ஆம் தேதி எங்க அப்பாவுக்கு தேவசம். எங்க அப்பாவுக்கு தேவசமே ஒண்ணுமே பண்ணல. கல்லறைக்கு போக வேண்டிய எல்லா பொருளும் வாங்க வேண்டியதான். இனிமே வாங்கணும். இந்த மாதிரி நம்ம நிலைமை எப்படிதான் போய் சுற்றுவேன். அவர் முடிஞ்ச உடனே எங்க மச்சானுங்க நம்ம ஆளுங்கண்ணா. உங்களுக்கு என் தம்பியும் தெரியும். யாருமே வேலைக்கு வரல. நான் டைம்ல 2 தம்பிங்களும் வரல. ஒரு மச்சான் வரல. இதெல்லாம் 3 கவர் 50. தலையை அப்புறமா பின்னாடி வெட்டி எல்லாத்தையும் மொத்தமா. நீ போனஸ் பண்ணி கூட இல்லைன்னா தலைமுறை எடுத்துக்கிறேன். மீன் கொடுத்துருக்கேன். நான் பார்த்துக்கிறேன். மீன் மட்டும் தலைமுறை எடுத்துக்கிறேன். பை பண்ண ஆமாம் 3 தலையும் போடு. குழம்பு தானே.
நாளைக்கு நான் 3 பாட்டு 4 பாட்டு தேடி வருவேன். அது வெட்டினாலே நமக்கு ஒரு மாதம். அப்படியா? தெரியல. ஃபோன் பண்ணி நான் சொன்னா தான் தெரியும் அப்படின்னு. கேட்டு ஃபோன் பண்ணா அது கொடுத்தாரு. ஆனால் மறுபடியும் டப்பு கட் பண்ணாரு. அதுக்காக ஒரு 4 பண்ணியிருக்கேன். வண்டை தண்ணியாக மாடி போகவே இல்லை போகவே இல்லை. நீங்க எடுத்து வந்து வாங்க அப்படியே வாங்க. கூலி மூணு இருக்காது. நல்லா போடுங்க. பொறுமையாக வைங்க. வாயில் போது சூரிய தலை வச்சு